ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா மணக்க சூப்பராக அரைச்சி வைக்கிற வெந்தய குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்புக்கு நம்ம முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வானிலையை சூடு பண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்க்கும்போது நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, கரிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ அதனால் மிதமான தீயிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதிகமாக தேவையில்லை, 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். சேர்த்து மறுபடியும் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுப்பட்டால் தான் குழம்ப நம்ம ஒரு 2 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே வானிலையே சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ அது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், பாதியை முழுசாகவும் பாதியை நல்லா பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கூட 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா முருகலாகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயத்தோல் மேல் தோல் நல்லா முருகலாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 சின்ன தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், இதையெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா இந்த மசாலா தூளை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தண்ணி சேர்க்காமல் அந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா விழுதை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இன்னும் நம்ம புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம். அதனால் பார்த்துட்டு நம்ம கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக கொதிச்சு வரட்டும். லைட்டாக கொதிச்சு வரும்போது இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை 1/2 கப் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா புளி தண்ணியோடு சேர்ந்து ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அரிசி, இதெல்லாம் நல்லா மிதமான தீயில் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கடுகு வெந்தய பொடி தான் இந்த வெந்தய புளிக்குழம்புக்கே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக தான் இந்த பொடியை நம்ம சேர்க்கணும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் தான் இந்த புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஆறுச்சுன்னா நல்லா உங்களுக்கு திக்காகும். அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன்.
இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கெட்டியான தேங்காய் சட்னி இல்லை அப்பளம் இல்லை வடகம் இது எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.